ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜென்டிக்ஸ் அகாடமி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஸ்பீட் மேக்ஸ் சாப்டர்ல வந்து எப்படி வந்து கியூப் ரூட் வந்து சீக்கிரம் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்களேன், இப்போ கியூப் ரூட் ஆஃப் 3,89,017 கொடுத்துட்டாங்க. இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் இது போட போட ரொம்ப சிம்பிளா வந்து சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? இதை நான் பார்த்த உடனே சொல்லிடுவேன். இதுக்கான ஆன்சர் வந்து 73 சொல்லிடுவேன். அதே போல இதுக்கான ஆன்சர் வந்து 35 சொல்லிடுவேன். சரிங்களா? இது எப்படி கண்டுபிடிச்சன்றதை வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். மொதல் விஷயம் வந்து நீங்க என்ன கத்துக்கணும்னா, 1லேருந்து 10 வரையும் கியூப் நம்பர்ஸ் வந்து நீங்க மனப்பாடமா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன உங்களுக்கு நல்லா தெரியணும்னா, இப்போ 1ஓட கியூப் வந்து 1ஆ? இப்போ வந்து 1ஓட கியூப் எந்த நம்பர்ல எண்ட் ஆகுது? 1ல வந்து எண்ட் ஆகுதா? அதே மாரி 2ன்ற நம்பர் எதுல எண்ட் ஆகுது? 8ல எண்ட் ஆகுதா? 2ஓட கியூப் வந்து 8ல வந்து எண்ட் ஆகுது. அதே மாரி 3ஓட கியூப் வந்து எதுல எண்ட் ஆகுது? 7ல வந்து எண்ட் ஆகுது. சரிங்களா? அதே மாரி 4ஓட கியூப் எதுல எண்ட் ஆகுது? 4ல வந்து எண்ட் ஆகுது. 5ஓட கியூப் வந்து 5ல எண்ட் ஆகுது. 6ஓடது 6ல எண்ட் ஆகுது. இப்போ 7 வரும்போது மறுபடியும் 3ல எண்ட் ஆகுதா? அதாவது 3னா 7, 7னா 3. அதே மாரி 8னா 2. சரிங்களா? 9ஓடது 9ல தான் எண்ட் ஆகுது. 0னா கண்டிப்பா 0ல தான் எண்ட் ஆகும். சரிங்களா? இந்த 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது கியூப் நம்பர்ஸ் ஆஃப் 10 வரையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து கியூப் நம்பர் வந்து எந்த நம்பர்ல எண்ட் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இந்த 2 பார்ட் தெரிஞ்சதுன்னா ஈஸியா சம் போட்டுடலாம். இங்க பாருங்களேன். இப்போ ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் 2744ன்றதை கொடுத்துருக்காங்க. இது 2 பார்ட் இருக்கணும். கியூப் நம்பர்ன்றதுனால கடைசி 3 டிஜிட் தனியாகவும் முன்னாடி இருக்க டிஜிட் தனியாகவும் பிரிச்சிடணும். சரிங்களா? 2 பார்ட்டாக பிரித்தோம் அப்படின்னா 2 ஒரு சைடும் 744 ஒரு சைடும் பிரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ இந்த 744ஓட நம்பர் எதில் எண்ட் ஆகுதுன்னு பாருங்க. 4ல வந்து எண்ட் ஆகுதா? இப்போ 4ல வந்து எண்ட் ஆகுது அப்படின்னா அது எந்த கியூபா இருக்கும்? 4ஓட கியூபா தான் இருக்கணும். சரிங்களா? அதே வந்து அடுத்து இன்னொரு பார்ட் 2 இருக்குல்ல, இந்த 2ன்ற நம்பரு எந்த கியூப் நம்பருக்கு நடுவில் வருதுன்றத பாருங்க. இந்த கியூப்ன்ற நம்பரு 1க்கும் 2க்கும் நடுவில் வருதா? அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? 1க்கும் 2க்கும் நடுவில் வருதா? 1 கியூப்க்கும் 2 கியூப்க்கும் நடுவில் இருக்கு. அதாவது 1க்கும் 8க்கும் நடுவில் இருக்கு. சரிங்களா? அப்போ இதோட ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன? 1யும் 2யும் கம்பேர் பண்ணும்போது 1 தான் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர். சரிங்களா? 1. இப்போ 14 கியூப் தான் இதுக்கான ஆன்சர்ப்பா. அவ்வளோதான், சிம்பிள். இன்னொரு சம் பார்க்கலாம். இங்க பாருங்க, 2 பார்ட்டா பிரிங்க. கியூப் நம்பர்ன்ற பட்சத்தில் கடைசி 3 டிஜிட் ஒரு பார்ட்டாகவும் முன்னாடி இருக்க 2 டிஜிட்டை ஒரு பார்ட்டாகவும் பிரிச்சுக்கலாம். எத்தனை டிஜிட் முன்னாடி இருந்தாலும் அதை தனியாக பிரிச்சுருங்க. கடைசி 3 டிஜிட் தான் நீங்கள் வந்து தனியாக பிரிக்கணும். இந்த டிஜிட்டில் கடைசி நம்பர் மட்டும் பாருங்க, 5 வந்து எண்ட் ஆகுதா? இப்போ 5 எண்ட் ஆகுற ஒரு கியூப் நம்பர் என்ன? 5. சரிங்களா? கடைசி நம்பர் நமக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் வந்து 42வா? இந்த 42 எதுக்குள்ள வருது பாருங்க, 27க்கும் 64க்கும் நடுவில் இருக்கா? இதில் 3, 4ல எது வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர்? 3 தானே ஸ்மாலஸ்ட் நம்பரு. அப்போ 3 வந்து முன்னாடி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். 35 கியூப் தான் 42,875. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, கொடுத்துருக்க நம்பரை 2 பார்ட்டா பிரிங்க. வச்சுட்டிங்களா? இப்போ லாஸ்ட் பார்ட்ல இருக்க 7க்கு வந்து லாஸ்ட் பார்ட்ல இருக்க 7 வந்து 7ல வந்து எண்ட் ஆகுது. லாஸ்ட் பார்ட் வந்து 7ல எண்ட் ஆகுது. அப்படின்னா அதோட நம்பர் என்ன? 3. சரிங்களா? 3. இப்போ 250. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து 250. 250 எதுக்குள்ள வருது பாருங்க, 6 கியூப்க்கும் 7 கியூப்க்கும் நடுவில் வருதா? 250. இதில் வந்து எது ஸ்மாலஸ்ட் நம்பரு? 6யும் 7யும் கம்பேர் பண்ணும்போது 6 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ 63 தான் இதுக்கான ஆன்சர். அதாவது 63 கியூப் தான் 250047. சரிங்களா? அதே மாதிரி இந்த நம்பரை 2ஆ பிரிங்க பார்க்கலாம். 389017. சரிங்களா? கடைசி பார்ட்டில் 7 எண்ட் ஆகுது. 7 வந்து கடைசியில் எண்ட் ஆகிற நம்பர் என்ன? 3 கியூபா? 3 வந்து ஒரு பார்ட்டு. அப்புறம் 389 எதுக்குள்ளே இருக்கு பாருங்க. 389 வந்து 7 கியூப்க்கும் 8 கியூப்க்கும் நடுவில் இருக்கு. இது ரெண்டுத்தில் எது ஸ்மாலஸ்ட் நம்பரு? 7 கியூப் தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். இப்போ 73 தான் இதுக்கான ஆன்சர்ப்பா. அவ்வளோதான். இங்கே பாருங்க, இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். 0ல எண்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த நம்பர் வந்து 0 தான். இப்போ லாஸ்ட் பார்ட் வந்து 0வா? கடைசி நம்பர் 0, அதனால் லாஸ்ட் பார்ட்டும் 0. அதே மாதிரி 64 பாருங்க. 64 எதுக்குள்ளே இருக்கு?
4 கியூப்க்கும் 5 கியூப்க்கும் நடுவுல இருக்கு சரிங்களா? இப்போ நீங்க வந்து என்ன எது கூட கம்பேர் பண்ணக்கூடாதுன்னா, 3 கியூப்க்கும் 4 கியூப்க்கும் நடுவுல கம்பேர் பண்ணக்கூடாது. 64ன்றது 64 தான் ஸ்டார்ட்டிங் நம்பர். 64லேருந்து 5 கியூப்லேருந்து கம்பேர் பண்ணணும் சரிங்களா? இப்போ 2த்தையும் கம்பேர் பண்ணும்போது 4 கியூப்க்கும் 5 கியூப்க்கும் எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? 4 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர் சரிங்களா? இப்போ 40 கியூப் தான் இதுக்கான ஆன்சர்ப்பா. இந்த ஸ்லைட்ல பாருங்க. ஸ்டூடண்ட்ஸ் பண்ற 2 முக்கியமான தப்ப வந்து நான் சொல்லப் போறேன். இங்க பாருங்க. ரூட் ஆஃப் 2744 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தப்பான 3 டிஜிட் நம்பர் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா தப்பா போயிடும். சரிங்களா? கடைசியில இருக்க 3 3 டிஜிட் நம்பர் தான் சூஸ் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து ஸ்டூடண்ட்ஸ் பண்றது. 2744 இப்படி தான் பிரிக்கணும். 274யும் 4யும் தனியா பிரிக்கக்கூடாது. கடைசியில இருக்க 3 டிஜிட்ட தான் ஃபர்ஸ்ட் பிரிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த 4 வந்துருச்சு அப்படின்னா 4ல எண்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்துல இந்த நம்பர் என்னவா இருக்கும்? 4ஆ தான் இருக்கும். சரிங்களா? இப்போ முன்னாடி இருக்க 2 டிஜிட் ஐ மீன் 2க்கு வந்து இந்த கியூப்குள்ள இருக்க பாருங்க வேல்யூ 2 கியூப்க்கும் 3 கியூப்க்கும் ஐ மீன் 1 கியூப்க்கும் 2 கியூப்க்கும் நடுவில் இருக்குது. அதாவது 1க்கும் 8க்கும் நடுவில் இருக்கிறது தான் 2. இப்போ இந்த 2 நம்பர் இருக்குல்ல, இந்த 2 நம்பர்ல ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் நம்ம சூஸ் பண்ணோம். 1 தான் சூஸ் பண்ணோம். ஆனா சில டைம் வந்து லார்ஜஸ்ட் நம்பரை வந்து சூஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? 2 வந்து சூஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து தப்பு. சரிங்களா? இந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்ண பாருங்க. 14 கியூப் தான் இதுக்கான ஆன்சர். Thank you for watching this video.